நக்கீரனில் என்னை பற்றி ஒன்று எழுதியிருந்தாங்க. ஏதோ நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு. அதை இது பெரிய லீட் நியூஸாக போட்டிருக்கீங்க பேஜ் 1 பாட்டமில். ஐ பிலீவ் ஈவன் ராம் கூட ஒரு மாமா தான். அவர் சைனாலாம் போகிறாரு. டிஃபன் பாக்ஸில் வத்த குழம்பு சாதம், சுட்டாப்பெலாம், அப்புறம் மாவிடு தயிர் சாதம் எடுத்துன்னு போவாரா? அது மெனுவையும் நீங்கள் போடலாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே நான் சிஎம்ன்ற அந்த இது உண்டு, எதுக்கு ப்ரோட்டோக்காலாக இருக்குமா, நம்ம மிந்தி மாதிரிலாம் அப்படி தொட்டு கையை பிடிச்சி இப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன இப்படி கட்டி பிடிச்சி விடுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஏன் சச்சுமா, ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன? அம்மா அரெஸ்ட் ஆனாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த அரெஸ்ட்டை வெல்கம் பண்ணி தான் அறிக்கை கொடுத்தாங்க. முதல் ஆளாக அந்த கைது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு பிஜேபி மாநில பொதுச் செயலாளராக நான் கொடுத்த அறிக்கை அது. She gave me free hand. நான் எவ்வளவு பெரிய ஆளையும் நான் டீடைன் பண்ணியிருக்கேன், அரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். She has never interfered at all. நாங்கள் சிரிக்கிறதெல்லாம் வெளியில் கேட்குமா? ஏன்னா ஒரு வாட்டி சொன்னாங்க, ரொம்ப சிரிக்காத, என் மேலே இருக்க பயம் போயிடும். இந்த பிள்ளை பிஏ மியூசிக் படிச்சிருக்கா, எம்ஏ படிக்கணும், அவளுக்கு மாதம் 1500 ரூபாய் பணம் வேண்டும். இந்த ஸ்காலர்ஷிப்பை தயவு செய்து அரேஞ்ச் பண்ணணும். அவகிட்ட 1500 rupees. given her 2.5 lakhs rupees அப்படின்னாங்க. எனக்கு உடனே 2.5 lakhs எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதை கொண்டு எஃப்டியில் போட்டான்னா அவளுக்கு 1500 ரூபா வரும். 15% இன்ட்ரெஸ்ட்ல 1500 ரூபா படிக்கிறதுக்கு 300 ரூபா பாக்கெட் எக்ஸ்பென்ஸ். நாங்கள் ஷாக்ட். அம்மா அந்த கோர்ட்லேருந்து இறங்கி வரைச்சே ப்ரெஸ் எல்லாரும் அவங்க பார்த்து கேட்குறாங்க, ஹூ இஸ் யுவர் கேண்டிடேட் ஃபார் த ராஜ்யசபா பை எலெக்ஷன்? மைத்ரேயன் இஸ் மை கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. என்கிட்ட பேசக்கூட இல்லை. எங்கள் அம்மாவுடைய காரியம் பண்ணிச்சு இந்த அம்மா எனக்கு கொடுத்த ஒரு மறக்க முடியாத நினைவுன்ட்டு தான் நான் அதை சொல்லுவேன். மரணம் வந்தால் இரு கை விரித்து நான் வரவேற்பேன். ஏனென்றால் அது ஒன்றுதான் என்னுடைய மனபாரங்களை குறைத்து என் தாயிடம் என்னை இட்டு செல்லும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இது 2014 உங்களுக்கு 14 சிவஸ். வணக்கம் நண்பர்களே, பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் கான்க்ளேவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஜிம்கானா கிளப்பின் நீச்சல் குளத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் ஒரு சிறுமியின் நடை உடை பாவனைகளால் கவரப்பட்டு அவர் யார் என விசாரிக்க சொல்கிறார். அவர் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய சந்தியா அவர்களுடைய மகள் என்கிற தகவல் கிடைக்கிறது. அடுத்து தான் இயக்கப் போகிற படத்தில் கதாநாயகியாக நடிப்பதற்கு வர இயலுமா என்று சந்தியா அவர்களை கேட்டபொழுது, ஏற்கனவே கன்னட படம் ஒன்றில் அவர் நடித்து கொண்டிருப்பதாகவும் அடுத்து இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய படத்தில் நடிப்பதற்கு சம்மதிப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படித்தான் வெண்ணிற ஆடை என்கிற திரைப்படத்திற்குள் ஒரு தயக்கத்துடன் ஜெயலலிதா அவர்கள் திரையுலகிற்குள் வந்தார்கள். பிறகு நடந்ததெல்லாம் தமிழ் திரையுலகின் மகத்தான வரலாறு. 1965 முதல் 1973 வரையிலான 8 ஆண்டு காலகட்டத்தில் அவர் எம்ஜிஆருடன் 28 திரைப்படங்களில் நடித்திருந்தார். அந்த 28 திரைப்படங்களுக்கு பிறகு முதன்முறையாக சிவாஜி அவர்களுடன் இணைந்து நடித்த பொழுது வாலி அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு வந்த இடம் நல்ல இடம் வருக என்று பாடல் எழுதக்கூடிய அளவிற்கு அவர் செய்த ஒவ்வொரு செயலும் உற்று கவனிக்கப்பட்டது. அந்த வகையில் அதன் பிறகு அரசியல் அது என்று அவருடைய பயணம் மிக நீண்ட நெடியது. தமிழகத்தினுடைய ஏறக்குறைய 30 ஆண்டு கால வரலாறோடு பின்னி பிணைந்தது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய 4 ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம். செல்வி சச்சு அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களின் திரையுலக தோழி, நீண்ட நெடிய நட்பு அவர்களுடைய நட்பு. முதலமைச்சர் ஆன பிறகும் அவருடன் தொடர்ந்து விழாக்களில் கலந்து கொள்கிற அளவிற்கு அந்த நட்பு பின்னி பிணைந்திருந்தது. அம்மா, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். அவருடைய அறிவுலக நண்பர் நரசிம்மன் அவர்கள், ஐயா வணக்கம், வருக. முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு மைத்ரேயன் அவர்கள், ஐயா வணக்கம். வணக்கம். முன்னாள் டிஜிபி ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஐயா அலெக்சாண்டர் அவர்கள், ஐயா வணக்கம். நால்வரிடமும் முதல் கட்டமாக நான் கேட்க விரும்புகிறது, நீங்கள் முதன்முறையாக அவரை எப்போ சந்திச்சிங்க? அந்த சந்திப்பை முதல்ல எங்களோட பகிர்ந்து. நான் முதல் முறையாக சந்தித்தது சந்தியா அம்மாவோட நான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மாயா பஜார்ன்ற படம், அப்புறம் மரகதம்னு ஒரு படம் கோயம்புத்தூரில்.
சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஜெயலலிதா அம்மா ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான நண்பர்கள். எங்கள் பெரிய அக்கா மாடிலக்ஷ்மிக்கெல்லாம் வந்து அவங்க ஜெயலலிதா அம்மா தங்கச்சி, இவங்க வித்யாவதி, சந்தியா அம்மா, நாங்கள்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. மாயா பஜாரில் வந்து கம்பெனியினுடைய விஜயவாகினி கார் தான் வரும். அதில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் ஷூட்டிங் போவோம். நான் சந்தியா அம்மா எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு சந்தியா அம்மா வீடு தான் வரும். ஏன்னா டி நகர், என்னது மயிலாப்பூர். ஸோ அதுக்கு நான் ஒரு தடவை என்ன பண்ணாங்க, சச்சு நீ உள்ளே வா அப்படின்னாங்க. சரின்னு உள்ளே போனேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும், பட் நான் எனக்கு யார் என்ன ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ விஷயம் தெரியாது. அப்போது சரி நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சு, ராத்திரி 9 மணின்னா அவங்க போய் படுத்திருப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சதுனால என்னை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய், அம்மோ இங்கே பாரு, இந்த 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 பொண்ணு தான் ஆக்ட் பண்ணுறா மாயா பஜாரில், சாவித்திரி அம்மாவுக்கு ஜூனியரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைன்னா இப்படி பார்த்தாங்க. அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே அவங்க எப்போவுமே ஒரு பெரிய ரியாக்ஷன்ஸ் காமிச்சு. நானும் இப்படி அழகாக பார்த்துட்டு, நான் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே தடபடா அப்படி இப்படி பேசுகிறக்கூடியவள நான் ஹலோ ஹலோ அப்படி இப்படின்னு. அதுக்கும் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரின்னு பார்த்துட்டு சந்தியம்மா நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டேன். அப்போ தான் பார்த்தது. வருஷம் ஞாபகம் இருக்கா? எந்த வருஷம் ஞாபகம்? வருஷம் வந்து மாயா பஜார் டைமு. மாயா பஜார்னா 56. அவங்க ரொம்ப சின்னவங்க இல்லை, அப்போது சர்ச் பார்க்கில் படிக்கிற டைம். முதல்ல அங்கேன்னா இருந்தாங்க, மைசூர்லன்னா இருந்தாங்க. ஏன்னா சந்தியாம்மா நிறைய ஷூட்டிங் இங்கே நிறைய படம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே இப்போ அம்மா. அப்புறம் தானே இங்கே வந்து என்ன இவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அம்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க அம்மாவை வந்து ஒரு ஸ்டேஜ் அவங்க ஆக்ட் பண்ண வந்தப்புறம், நீ போவே கூடாது, ஷூட்டிங்கே போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும்னு கட்டளை ஒரு சிவஞானம் தெரியல தான் நீங்கள் அவங்கள முதல் முறை. எஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். நான் அலெக்சாண்டர் சார், நீங்கள் எப்போ முதன் முறையாக அவங்கள சந்திக்கிறீங்க? நான் பார்த்தது மே 1991. அப்போ நான் டெல்லியில் ஜாயிண்ட் செக்ரட்டரி இந்த கேபினட் செக்ரட்டேரியட். அம்மா ஆட்சிக்கு வந்து ஒரு 4 நாள் கழிச்சிருக்கோம். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, உங்களை அம்மா பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க. நான் என்னுடைய டைரக்டர் கூப்பிட்டு அங்கே இருக்கிற டைரக்டர் கூப்பிட்டேன்னு சொன்னார். நான் புறப்பட்டு இங்கே வந்தேன். எனக்கு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட். நான் வந்த உடனே என்னை வினோதகன், டாக்டர் வினோதகன், அவர் தான் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனார். நான் போய் அந்த பெரிய ஹாலில் உட்காந்துருந்தேன். ஒரு 11 o'clock, கரெக்டாக 11 o'clock ஷி கேம் டவுன். வந்தாங்க இறங்கி. நான் எழுந்திருச்சு, ஐ ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொன்னேன். யூ டோன்ட் நீட் எனி இன்ட்ரொடக்ஷன் மிஸ் அலெக்சாண்டர். அதுதான் முதல்ல என்கிட்ட பேசின வார்த்தை. சொல்லிவிட்டு நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்றாங்க. நான் 1991 அங்கே ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெல்லியில் நான் ஜாயிண்ட் செக்ரட்டரி. 8 பேர் எனக்கு சீனியர்ஸ். இங்கே டிஐஜி லெவல், அதுக்கு ஒரு லெவல் கீழே இங்கே. ஸோ எனக்கு மனசுக்குள்ளே நம்ம திரும்பி வந்தால் நம்ம லாஸ்ட் டிஐஜி ஆகிடுவோம் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு. நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கிறேன், இங்கே 8 பேர் எனக்கு மேலே சீனியராக இருக்கவங்க என்னைக்கான குறைந்த ரேங்கில் இருக்காங்க. நான் திரும்பி வந்தால் யூ டோன்ட் பாதர் அபவுட் இட். அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்த சென்டென்ஸ், யூ டோன்ட் பாதர் அபவுட் இட், ஐ வாண்ட் யூ டு கம் பேக். உண்டோன்னு சொன்னேன். ஐ பீன் போஸ்டட் அஸ் கவுன்சிலர் இன் தி இந்தியன் எம்பசி இன் மயன்மார். யூ டோன்ட் வரி அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ், கம் டவுன், ஐ எம் சென்டிங் அ லெட்டர் அப்படின்னாங்க. அவ்வளோதான். தென் ஐ செட் ஆல் ரைட், my future is in Tamil Nadu. That's what I felt. ஸோ நன்றிம்மா அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவங்களோட. மைத்ரேயன் சார், நீங்கள் முதல்ல எப்போ பார்க்குறீங்க? 1997 ஜனவரி 16. அப்போ வந்து நான் பிஜேபியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன். டிசம்பர் 7, 1996 அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த அரெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணி தான் அறிக்கை கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் சுப்பிரமணிய சுவாமி, வைகோ அவங்கெல்லாம் டே வென்ட் டு தி எக்ஸ்டென்ட் அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கூட கான்ஃபிஸ்கேட் பண்ணணுங்கெல்லாம் கூட அறிக்கை கொடுத்தாங்க. முதல் ஆளாக அந்த கைது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு பிஜேபி மாநில பொதுச் செயலாளராக நான் கொடுத்த அறிக்கை அது. அந்த அறிக்கை கொடுக்க சொல்லி எனக்கு வேறு யாரும் சொல்லலை, நான் என்னுடைய மன உள்ளுணர்வு, அதனால் நான் அதை கொடுத்தேன். அது வந்து அடுத்த நாள் காலையில் எல்லா பேப்பர்லையும் கவர் ஆச்சு. அன்றைக்கி நைட்டே கூட, அப்போல்லாம் வந்து நிறைய சேனல்ஸ் கிடையாது, சேனல்ஸே கிடையாது, தூர்தர்ஷன் உண்டி தான். தூர்தர்ஷன் அதை வந்து கேரி பண்ணாங்க பெரிய நியூஸாக. அடுத்த நாள் காலையில் ஹிந்துவில் கூட அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெல்கம்டு தி அரெஸ்ட், தி ஸ்டேட் பிஜேபி அலோன் ஸ்ட்ரக் அ டிஸ்கார்டன்ட் நோட்
கண்டமிங் இட் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் வெண்டட்டா அண்ட் விண்டிக்டிவ்னஸ் அப்படின்னு அவங்க கேரி பண்ணாங்க. இது 8ஆம் தேதி காலையில் ஹிந்துவில் வந்தது. அன்றைக்கி சாயந்தரம் வந்து எனக்கு திருமதி சுலோச்சனா சம்பத் அவர்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. அவங்க டெய்லி அம்மா சிறையில் இருக்கச்சு அவங்க டெய்லி போய் பார்த்துட்டு வர வழக்கம் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில். அவங்க வந்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா வந்து உங்கள் அறிக்கையை படித்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வந்து என்னுடைய சந்தோஷத்தை மைத்ரேயன்ட்ட சொல்லு, நான் வெளியில் வந்த பிறகு அவரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த தகவலை. அதுக்கு அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் அதில் கோரிலேட்டட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகைலாம் அப்போ பரவலாக செய்தி வந்தது, அம்மா வந்து காளியும் ஆஞ்சநேயரும் அம்மாவுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வங்கள்னு. இன்ஃபேக்ட் திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயிலில் வந்து நிறைய பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அதனால் அம்மா வந்து சீக்கிரமாக வந்து ஜாமீனில் வெளியில் வரணுங்கிறதுக்காக திருவக்கரைக்கு நான் அப்போ ஆட்டோவில் போனேன். திருவக்கரையும் திண்டிவனம் தாண்டி இருக்கிற இடம், அங்கே போய் அம்மாவுக்காக அர்ச்சனை பண்ணி, ஸ்பெஷலாக அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி அந்த பிரசாதங்கள் அங்கே சேகர் குருக்கள்னு இருக்கார், அவர் இன்றைக்கும் அந்த கோயிலில் இருக்கார், அவர் தான் சாட்சி அதுக்கு. அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பதி சுலோச்சனா சம்பத்தை வந்து அதிமுக ஆஃபீஸில் போய் அவங்கள போய் பார்த்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அதையும் அம்மாக்கிட்ட அவங்க கொடுத்து விட்டாங்க. ஜனவரி 3ஆம் தேதி அம்மா வெளியில் வந்தாங்க. ஒரு முதல் 2 வாரம் அம்மா யாரையுமே பார்க்கல. அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களை சில பேர் மாத்திரம் தான் பார்த்துருந்தாங்க உள்ள. ஜனவரி 13ஆம் தேதி அம்மாவுடைய அன்றைக்கி ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருந்த தோட்டம் பாஸ்கர்னு சொல்லுவோம், அவர் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பராக இருந்தவர். அவர் வந்து ஃபோன் பண்ணி அம்மா வந்து உங்களை 16ஆம் தேதி சாயந்தரம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ ஜனவரி 16, 1997 மாலை 6:30 மணி, அதுதான் நான் அவங்களை முதல்ல சந்தித்தது. நிச்சயமாக நரசிம்மன் சார், நீங்கள் முதல் முறையாக தொடக்கத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸ்ரீதர் அவங்கள வெந்நீராடையில் அறிமுகப்படுத்தினேன். அந்த ஸ்ரீதரோட பால்ய நண்பர் சித்ராலியா கோபுவின் மகன் தான் நான். ஸோ அந்த படத்தில் தான் அப்பா அவங்களுக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இதுலேயே ஒரு கிரிப்பு வந்துடுது அவங்களுக்கு, அமெச்சூரிஷாகவே நடிக்கலை. ஸோ அந்த படத்துலேருந்து பழக்கம் இருந்தாலும் எங்கள் அப்பாவோட அந்த டைமில் வசனம்லாம் சொல்லி கொடுத்தாலும் நல்ல பழக்கம் உண்டு. ஆனால் முதல் சந்திப்பு எனக்கு எப்போன்னா கலாட்டா கல்யாணம் படம், அதோட நியூ வுட்லேண்ட்ஸ் 1969 100th டே செலிப்ரேஷன். எங்கள் அப்பா வந்து ராஜ் கபூர் சந்திக்கிறதுக்காக இதுக்கு போயிட்டார் பாம்பே. அவரால் ஷீல்டு வாங்க முடியல. அப்போது நாங்கள்லாம் குடும்பத்துக்கு போயிருந்தோம். சந்தியா மேடம் பக்கத்தில் மேடம் உட்காந்துருக்காங்க, நாங்கள் இந்த பக்கம் எங்கள் அம்மா நான்லாம் உட்காந்துருக்கோம். எங்கள் அண்ணன் போய் ஷீல்டு வாங்கினான், எங்கள் அப்பா இல்லாததால். அவன் மட்டும் ஷீல்டு வாங்குறானேன்னு சொல்லி நான் அழ ஆரம்பிச்சிட்டேன், எனக்கும் ஷீல்டு வேணும். அப்போ அவங்க வாங்கின்னு வந்துட்டாங்க. வைசி கிரைங் அப்படின்னாங்க, இல்லை ஷீல்டு வாங்குறான் பிரதர், இவனும் ஷீல்டு, யூ கேன் ஹாவ் மைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ முதல்ல அவங்க வந்து எனக்கு அவங்க கலாட்டா கல்யாணம் ஷீல்டு என் கையில் கொடுத்த போது வருங்கால நட்புக்கு ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி நான் உணர்ந்தேன், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்த அன்றைக்கி அவங்க பிஸ்தா கலர் சாரீ கட்டியிருந்தாங்க, பிஸ்தா க்ரீன். அதை நான் அப்புறம் நினைவுபடுத்தினேன். அப்போ உங்கள் வயசு என்ன சார்? அப்போ 8 வயசு. ஐ ஹாவ் ஷார்ப் மெமரி. ஸோ அந்த லேட்டர் சந்திப்புக்கும் போது நான் சொன்னேன், சி யூஆர் வேரிங் அ பிஸ்தா சீட், வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு சாரீ கட்டினேன், எங்கள் அம்மாவோட சாரீ அது, ஷி ஆஸ்க் மீ டு வேர் இட், அன்றைக்கி நான் கட்டினேன், ஷி வாஸ் ஸோ ஹாப்பி, அதை ரிமைண்ட் பண்ணேன் அப்படின்னு. ஜஸ்ட் ரிமைண்டர் அபவுட் அ மாம், ஷி வில் பி ஹாப்பி, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்போ தான் முதல்ல நான் சந்தித்தேன். ஒரு தலைவரை நாம் எப்போது சந்திக்கிறோம், அதை எவ்வளவு துல்லியமாக நம் நினைவுகளில் வைத்திருக்கிறோம் என்பதுதான் அந்த ஆளுமைக்கான ஒரு உதாரணம். அந்த வகையில் உங்களுடனான முதல் சந்திப்பு குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கடைசியாக எப்போ சந்திச்சிங்க? மைத்ரேயன் சார் போகலாம். கடைசியாக சந்தித்ததுன்னா, அம்மா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அங்கே போய் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பர்சனலாக, ஏன்னா அந்த இது பெரும்பாலும் எல்லாருமே நாங்கள் செய்திகளில் பார்த்துருக்கோம். பர்சனலாக ஒரு அதுக்கு சந்திப்பு முன்னாடி ஐ திங்க் ஜூலை 2016 நினைக்கிறேன். சரி. அந்த பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்பிக்கள் மீட்டிங்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ மீட்டிங் நடத்திட்டு அப்போ தனியாக பார்த்தது தான் பர்சனல். அதான் நீங்கள் கடைசியாக பார்த்தது ஜூலை 2016. சச்சு மேம், நீங்கள் அம்மாவை கடைசியாக 15 என்னமோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். பட் வீட்டில் போய் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசைப்பட்டேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், அமெரிக்கா போயிட்டேன். ஃபேமிலியினுடைய ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, போயிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் லாஸ்ட் போயிட்டு அப்புறம் இது இல்லைம்மா, கடைசியாக நீங்கள் நல்லபடியாக சந்திச்சு பேசிக்கிட்டு அதான் அப்போ வந்து அப்போ எங்கேயோ ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அவங்கள, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு. நானும் அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் எனக்கு இன்விடேஷன் வந்து நான் போனேன். பட் ஆனால்
கிட்டக்க போய் பேசுது. ஏன்னா ஃபங்க்ஷனில் போய் வந்து எதுவும் சில சமயம் கிட்டக்க போய் வந்து வணக்கம் சொல்வேன். அவங்க சொல்லுவாங்க சச்சுமா அப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக வீட்டில் ஒரு தடவை எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. நான் வந்து சொன்னதுக்கு அப்பாயின்மெண்ட் இது பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதுக்குள்ளே ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே பார்த்தா இந்த அவங்களுக்கு உடல் இல்லை. அப்போ தான் கொஞ்சம் நிறைய வேலை, அவங்க வீடியோ அதுக்கு இது ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சரி அப்புறமா கொடுப்பாங்க நம்ம பார்க்கலான்னு அப்போவும் வெயிட் பண்ணேன். அப்போவும் கடைசியில் என்ன எடுத்து டக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம வீட்டில் போய் பார்க்கணும் அவங்களோட திருப்பி ஒரு தடவை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சந்திக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு நிலமை. அவங்க வந்து ஒரு நான் வந்து சிஎம்ன்ற அந்த இது உண்டு. எதுக்கு ப்ரோட்டோக்காலாக இருக்குமா நம்ம மிந்தி மாதிரிலாம் அப்படி தொட்டு கையை பிடிச்சி இப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன இப்படி கட்டி பிடிச்சின்னு விடுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஏன் சச்சுமா ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த நட்பை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நிச்சயமா. நரசிம்மன் சார் நீங்கள் கடைசி வெல் அது நான் அப்போ வந்து ஹிந்துவில் மேனேஜிங் எடிட்டராக இருந்தேன். ஸோ எங்கள் மீட்டிங்ஸ்லாம் ரொம்ப காஷியஸாக இருக்கும். நான் வந்து வெளியில் வருது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா எங்கள் பேப்பர் பாலிசி வேறு. ஸோ ஒரு பர்சனல் நட்பாக தான் வருவோம். அவங்களும் ஹிந்துன்றதால என்கிட்ட ரகசியமாக தான் என்னை என்டர்டெயின் பண்ணாங்க. அஃபிஷியலாக எதுவும் கிடையாது. பட் என்னென்னா அவங்களோட சித்தி ஜெயலலிதாவோட ரொம்ப செல்லமான ஒரு சித்தி பத்மாவல்லி, அவங்க ஷீ எக்ஸ்பயர்ட் பெங்களூரில். அந்த நியூஸ் கேம் டு மீ. ஐ வாஸ் ஹாஸ் டு கன்வே டு ஹர். ஸோ அப்போது நான் போன போது நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் சித்தி இறந்துட்டாங்க. ஷீ கெப்ட் சைலண்ட் ஃபார் சம் எந்த வருஷம் சார்? அரவுண்ட் 14. ஓகே, ஐ எம் நாட் ஷுர் பட் இட்ஸ் 14 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஷீ கெப்ட் சைலண்ட் ஃபார் சம் டைம். தென் ஷீ செட் ரொம்ப பிடிக்கும் தான், செல்லம் தான், வி வேர் ஆல் டுகெதர். பட் இப்போ 30 வருஷமாக எல்லாரையும் விட்டுட்டேன். இனிமே துக்கம் கொண்டாடி என்ன ஆக போகிறது? இதே டோனில் தான் சொன்னாங்க. டெத் as far as me is concerned, death will unite me with my mom. மரணம் வந்தால் இரு கையை விரித்து நான் வரவேற்பேன். ஏனென்றால் அது ஒன்றுதான் என்னுடைய மனபாரங்களை குறைத்து என் தாயிடம் என்னை இட்டு செல்லும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இது வந்து 2014 உங்களுக்கு 14 she was ஒரு மாதிரி டிஜெக்டட். ஓகே, ஒரு என்ன சொல்கிறது, மனபாரங்களால் ஒரு விரக்தி தன்மை, பற்றற்ற தன்மை அது வந்துடுச்சு. ஓகே சார். சார் உங்களுடைய கடைசி சார். I want to continue the strand before. ஓகே சார். I told 8 பேர் எனக்கு மேலே இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆமாம் சார். எனக்கு ஆர்டர் வந்தது, எனக்காக அது 8 பேரையும் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. நான் வந்து ஐ செட்டில் வித் ஹர். எனக்கு வந்து she posted me as IG prohibition. And she gave me free hand. நான் எவ்வளவு பெரிய ஆட்களையும் நான் டீடைன் பண்ணியிருக்கேன், அரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். she has never interfered at all. அது சொல்லி ஆகணும். ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருவாங்க. ஒன்றும் சொல்லுவேன் அவங்கள்ட்ட இந்த போட ப்ராப்ளம். she never say anything. ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், when did I meet her? If I remember well, every year during Christmas அவங்கள போய் பார்க்க போவேன். I'll go either with my children or myself. 2015 I think 2015 கடைசியாக பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. I am not sure exactly of the year. 2015 I went there. ஓகே, அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் போனாங்க. அதுதான் நான் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் லேட்டர் ஐ ஹவ் நாட் சீன் her. பார்க்கலாம். நிச்சயமா சார். இதோட தொடர்ச்சியா ஒரு நினைவுமா உங்களுக்கு, ஒரே ஒரு நினைவு, இப்படி ஒரு அருமையான நினைவு என் நெஞ்சில் இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிச்சயமாக நான் சொல்லணும். ஏன்னா முதல்ல நாங்கள் ஷூட்டிங்கில் இருந்தது, அங்கே சாப்பிட்டது கிஃப்ட்டது அதெல்லாம் வேறு விஷயம். அவங்க வந்து எம்பி ஆனாங்கல்ல, அது என் வீட்டுக்கு இப்போ ஆழ்வார்பேட்டில் இருக்கிற வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் அந்த ஆஃபீஸ் இருந்தது. இங்கே லாய்ட்ஸோட வீடு இல்லை, அந்த வீட்டில் இல்லை, ஏடிஎம்கே ஆஃபீஸ். அப்போ எம்பி ஆகிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே எனக்கு அவங்க அப்போல்லாம் வந்து லேண்ட்லைன் உண்டு, அவங்களுக்கு மாடியில் உண்டு ஃபோனு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி நம்ம பேசலாம் அப்படி. எனக்கு ரொம்ப ஆசை, அவங்க எம்பி ஆனோடனே ரொம்ப இஷ்டம். கூப்பிட்டு என்ன பண்ணேன், உடனே ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு ஒரு டைமிங் தெரியும், எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம், இல்லைன்னா வச்சிடலாம், நமக்கு தெரியல. ஏன்னா கீழே பழைய ஆளெல்லாம் அவங்களுடைய சினிமாவில் இருக்கும்போது கீழே இருந்து அட்டன் பண்ண ஆளெல்லாம் இல்லை, அதனால எனக்கு கரெக்டாக தெரியல. சரி இந்த நம்பர் போட்டு பார்ப்போன்னா எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு நான் சொன்னேன், அம்மா இந்த
நான் சச்சு பேசுகிறேன் அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒன்று என்ன சச்சுமா என்ன உங்களுக்கு என்னன்னாங்க. இனிமேல் முந்தி மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக அடிக்கடி பார்க்க முடியாது போல இருக்க அப்படின்னு. நான் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பேசுவேன்னா, அதெல்லாம் இல்லை, நானே உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் வருவீங்க, நீங்கள் இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் கூப்பிட்றேன் உங்களை. ஸோ எனக்கு அது நிச்சயமாக அது வந்து மறக்கவே இல்லை. ஓகேம்மா ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக மற்ற நினைவுகளை நம்ம தொடர்ந்து அடுத்தது. சார், உங்களுடைய ஒரு நினைவு, ஒரு மகத்தான நினைவு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சார்? அவங்களோட நினைவே பெரிய மகத்தான நினைவு தான். நிச்சயமா சார், அதோட சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னால் குறுக்கி அந்த ஒரு நினைவில் நிறுத்த முடியாது. இந்த செஷனுக்காக சார், அதான் சொல்றேன். இந்த செஷனுக்காகவே பிரீஃபா 2-3 சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரீஃபா சொல்லுவேன். சொல்லுங்க சார். ஐ எம் நோன் ஃபார் மை பிரிவிட்டி. எஸ். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுடைய இது வந்து நத்திங். அரசாங்கத்தில் அவங்க அரசியல் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க, அது அரசியல் கட்சி தலைவர், அதை பற்றி அல்ல. இல்லை சார். அவருடைய ஹியூமனிசம். ஒரு முறை நான் ஆஃபீஸில் இருந்தேன், ஒரு யங் லேடி கொஞ்சம் லிம்பிங், அவங்க உள்ளே வந்தாங்க. வந்த உடனே உட்காருக்குமா என்ன வேணும், உடனே அவங்க ஒரு லெட்டர் கையில் கொடுத்தாங்க. அந்த லெட்டர் பிரித்து பார்த்தா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அசோசியேஷன் மெட்ராஸ் டிவிஷன். இந்த பிள்ளை பிஏ மியூசிக் படிச்சிருக்கா, எம்ஏ படிக்கணும். ஹரி ஏதோ ஒரு யூனிட் இங்கே இருக்குது, அதில் எம்எஸ்சி எம்ஏ கண்டினியூ பண்ணி பார்க்குறா. அவளுக்கு மாதம் 1500 ரூபா பணம் வேண்டும். இந்த ஸ்காலர்ஷிப்பை தயவு செய்து அரேஞ்ச் பண்ணணும். நான் அரசாங்க உத்தியோகஸ்தர், எனக்கு தெரிஞ்சது அரசாங்கம் தான் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு. ஸோ ஐ ரேங் அப் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி, இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, என்ன ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டேன். இருக்குது சார், செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபா கொடுப்போம் சார் மாதத்துக்கு. அவர் கேட்குறது 1500. எனக்கு ரெடிகுலஸாக இருந்தது. சரி வைனி அப்படின்னு சொல்லிட்டு, விகே ராஜகோபால்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். நான் வருஷமாக விளையாட்டாக டே எங்கார் அப்படிலாம் கூப்பிடுவேன். டே எங்கார் போய் டிவிஎஸ் கெஸ்ட் ஹவுஸில் போய் சாப்பிட்றீங்கள, போய் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று வாங்கி கொடுங்க, வச்சுருக்காங்களே ஸ்காலர்ஷிப், நீ வர சொல்ல அவளை அப்படின்லாம். இந்த பொண்ணு போன உடனே கேட்டுட்டு அப்படியே எங்கிட்ட ஃபோன் பண்ணி, அங்கே கிடைக்கிறது கஷ்டம், நான் வேறு இடத்துல வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஹி கேவ் 25,000 rupees செக். எனக்கு இந்த 30 ரூபாயை ஒழிச்சிடணும், எப்படியாவது இது இன்க்ரீஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் டெய்லி சாயங்காலம் ஒரு நோட் சிஎம்க்கு அனுப்புவோம். அதில் எல்லாத்தையும் என்னுடைய ரெகுலர் இதெல்லாம் எழுதிட்டு ஸ்பெஷல் நோட்டும் போட்டு இதை எழுதி இங்கிலீஷ் பொயட்ரி எல்லாம் கொடுப்பேன். அம்மா பிடிக்கும் எனக்கு தெரியும். ஆமாம், அடிச்சு கிரேஸ் எலிஜிஸ் ரிட்டர்ன் ஆன் த கண்ட்ரி சர்ச் யார்டு எல்லாத்தையும் கோட் பண்ணி, இந்த பிள்ளைய ஹெல்ப் பண்ணிங்கன்னா மேலே வந்துடுவா அப்படின்னு எழுதி அனுப்பிட்டேன். நான் பேரை கூட மறந்துட்டேன். அந்த பொண்ணு பேர் காயத்ரி, பேர் மறந்துட்டேன். மறுநாள் காலையில் 7 o'clock ஒரு ஃபோன் கால், ப்ளீஸ் சென்ட் தட் காயத்ரி at 2 PM டு வேத நிலையம். தட்ஸ் ஆல். எனக்கு மெஸ். இவள்கிட்ட அட்ரஸும் தெரியாது எனக்கு, இவன் எந்த ஒரு காரியமும் தெரியாது, எந்தத்துக்கு எங்கே இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஸோ நான் இது என்ன பெரிய இதாக போச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர்கிட்ட கேட்டேன், நீ யாருடி எந்த ஊர்னு கேட்டேன். அவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னான். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னா குருக்கள்னு சொன்னான். அது 2 தான் எனக்கு தெரியும். ஸோ ஐ ரேங் அப் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி, எப்பா இந்த மாதிரி ஒருத்தர் குருக்கள், ஒரு பொண்ணு கொஞ்சம் லிம்பிங் கேர்ள் சார், அவன் ராஜபாளையத்துக்கு போயிருக்கா அவள் அக்கா வீட்டுக்கு அப்படின்னு. ராஜபாளையத்தில் போய் கேட்க போனால் அவள் மெட்ராஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா. மெட்ராஸில் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த லெட்டர் இருந்தது இல்லையா, அதில் ஒரு டெலிஃபோன் நம்பர் இருந்தது. ஸோ 10:30 மணிக்கு எப்படி ஆஃபீஸ் இருப்பான், அங்கே போய் ரிங் பண்ணி கேட்டுக்கலாம்ட்டு ஆஃபீஸ்க்கு ரிங் பண்ணேன். சார் ரொம்ப சந்தோஷம், 25 ரூபா வாங்கி கொடுத்தீங்க, அதை கொண்டு இன்றைக்கி வலசரவாக்கம் ஐஓபியில் போட போகிறா, அங்கே போனீங்கன்னா அவளை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. எங்கிட்ட இன்ஸ்பெக்டர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார். நீ போய் அங்கே நில்லு, யாராவது இப்படி லிம்ப் பண்ணிவிட்டு செக் 25,000 rupees வந்தாங்கன்னா படத்தை போட்ட உடனே வண்டியில் போட்டு கொண்டாந்துரு அப்படின்ட்டு. கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்த பிற்பாடு கரெக்டாக 2 o'clock ப்ரொடியூஸ். நானும் போய் உள்ளே போயிருக்காங்க வீட்டுக்கு. போய் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்களான்னு கேட்டால் வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, இஸ் மிஸ்டர் அலெக்சாண்டர் தேர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி வெளியே போனேன். அவள் கேட்டு 1,500 rupees. கிவன் ஹர் 2.5 lakhs rupees அப்படின்னாங்க. எனக்கு உடனே 2.5 lakhs எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதை கொண்டு எஃப்டியில் போட்டான்னா அவளுக்கு 1,800 ரூபா வரும், 15% இன்ட்ரெஸ்ட்டில் 1,500 ரூபா படிக்கிறதுக்கு 300 ரூபா பாக்கெட் எக்ஸ்பென்ஸ். நாங்கள் ஷாக்ட். ஏன்னா அது மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் மெமரி அது எனக்கு. இரண்டாவது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 2வது இன்சிடென்ட், ஒரு
அமுதான்னு ஒரு கேர்ள், அவன் பேரை சொல்கிறேன், அமுதான்னு ஒரு கேர்ள். ஷி ஹட் டன் திஸ் ட்ரையத்லன், இந்த தண்ணியில் நீந்துறது, சைக்கிளில் தான் திருப்பி ஓடுறது. ஷி ஹட் காட் ப்ரைஸ் இன் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில். பட் நோ பேப்பர் டுக் நோட் ஆஃப் ஹர். பட் ஹர் டீச்சர் வாஸ் தேர் இந்த வெலிங்டன் பின்னால் இருக்கிற அந்த கார்பரேஷன் ஸ்கூலில், ஷி ஹட் டோல்ட் மை வைஃப், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா, ஒரு பிள்ளையும் பேப்பரில் எழுதலை. தென் ஐ ரேங் அப் ஹிந்து, இந்த மாதிரி வந்திருக்காங்க பாருங்கப்பா அப்படின்ட்டு. They published. Then I also thought this is really sad. So I must highlight this girl. எனக்கு ஒரு ஃபீலிங். நான் நினச்சது, உண்மையாக நினச்சது, அவங்க அப்பா அம்மா அவங்கள வர சொல்லி ஏதாவது இப்போ ப்ரைஸ் கொடுத்தோம். என் வைஃப் ஆல்சோ சேஸ், நீங்கள்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கீங்க, ஒன்றும் செய்ய மாட்டீங்களா அதுக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஐ கால்ட் மை ஸ்டாஃப், யார் கொஞ்சம் ரூபா கொடுக்கப்பா, ஏதாவது வாங்கி கொடுப்போம் அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி வி பிளான்ட். ஷீ கேம் வித் ஹர் ஃபாதர் அண்ட் மதர். ரூமுக்கு வந்த உடனே உட்காருங்கன்னா அவங்க 2 பேரும் உட்கார மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு நிற்கிறான், வாசல் நின்றுட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும்? நான் வந்து கொஞ்சம் ஒரு 50,000 rupees நம்ம கலெக்ட் பண்ணிட்டேன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். சைக்கிள் வேண்டாம். சரி, நம்ம 10,000 ரூபா தான் ஆகும், 50,000 ரூபா நம்ம கையில் இருக்கு, 5 ரூபாய் கையில் கொடுத்துடலாம். சைக்கிள் என்ன விலை அப்படின்லாம். அது 10 lakhs ஆகும் சார். இப்போ எப்படி ட்ரெயின் பண்ணுற நீ அப்படின்னு. தாராப்பூர் ஹவுஸில் ஓசி சைக்கிள் கொடுப்பாங்க, அதெல்லாம் ட்ரைனிங் ஆகுது. சைக்கிள் முடித்த உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க, ஏன்னா காஸ்ட்லி இல்லை, உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க சார். அதுக்கு மேலே எல்லாம் பண்ண முடியாது சார். இதுக்கு விடிவு காலம் அம்மா தான் நினச்சேன் நான். ஒரு சாயங்காலம் ஒரு லெட்டர் போட்டேன். மறுநாள் காலையில், ஷீ இஸ் அ ஃபிஷர் உமன் கேர்ள், அந்த அயோத்தியா குப்பத்துலேருந்து அந்த கேர்ள். இம்மீடியட்லி ஃபிஷர்ஸ் மினிஸ்டர் வாஸ் கால்ட் அண்ட் ஹி வாஸ், அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, அவனுக்கு தெரியுமாண்டு. அவன் தெரியலை, அவங்களுக்கு என்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கூப்பிட்டு அந்த பிள்ளைகிட்ட என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் 2nd year BA படிக்கிறேன்னா, ஃபுல் எஜுகேஷன் ஃப்ரீ. அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மா இந்த கரும்பு சாறு விற்கிறா பார்த்தீங்கன்னா, காந்தி சிலைக்கிட்ட இப்போ அது இருக்கணுமோ தெரியலை எனக்கு, நான் ரொம்ப நாளாச்சு பார்த்தேன் அந்த பக்கம். வித்துட்டு அவளுக்கு கடை வேணும், கடை சாங்ஷன்டு, ஒரு ஃப்ளாட் சாங்ஷன்டு. அதுக்கப்புறம் கடை பெர்மனெண்ட்டாக கடை ஒன்று சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் திங் தட் ஐ கேன் ரிகலெக்ட் ஆஸ் அ மெமரபிள். இதெல்லாம் போலீஸ் வேலை இல்லை, இது 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 வந்து நிர்வாகத்தில் உள்ள வேலை இல்லை. இது அந்த லேடிஸ் ஹியூமனிசம், இந்த ஒரு அஃபெக்ஷன் ஃபார் த புவர், அதைத்தான் ஹைலைட். போலீஸ்காரனுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டால் அதற்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒரு போலீஸ்காரர் ஒரு நாளைக்கு, நான் 12 மணிக்கு டெய்லி எல்லா போலீஸ்காரங்களையும் பார்ப்பேன், பப்ளிக்கையும் பார்ப்பேன் ஆஃபீஸில் இருக்கும்போது. இவர் இந்த க்ரட்சஸ் வச்சுட்டு வர்றாரு, காலில் வச்சுட்டு வர்றாரு. வந்து நின்ன உடனே சல்யூட்டட் மீ. நான் பார்த்துட்டு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டேன். உடனே அவர் பேண்ட்டை லிஃப்டட் இஸ் பேண்ட்ஸ் அண்ட் ஷோட் மீ. காலில் வந்து அவருக்கு ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சுருக்கு. என்ன அப்படின்னா, இது பழைய லெக், இது புதுசாக ஒரு லெக் வந்திருக்கு, அது வாங்கி கொடுங்க, நான் ரொம்ப நார்மலாக நான் வேலை செய்ய முடியும், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கு. பின்னால் ஸ்டாஃப் எல்லாம் நிற்பாங்க, எனக்கு உதவி பண்ணுவதற்கு நிற்பாங்க. இந்த கிளார்க் உடனே, இந்த காலை நம்ம வாங்கி கொடுத்ததுதான் சார், இதுவே வந்து நம்ம சட்டத்தை மீறி தான் வாங்கி கொடுத்துருக்கோம் அவர் சொல்றாரு என்கிட்ட. ஏன் அப்படின்னு கேட்குறேன். இவர் வந்து நார்மல் ஃபங்க்ஷனில் அவர் கால் போகலை, ஆஃப் டியூட்டியில் போனது நம்பர் 1. 2வது, எந்த ஹாஸ்பிட்டலில் அவர் சர்ஜரிக்கு போகணுமோ அந்த அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. 2. 3வது, நம்ம பணத்தை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம், அதனால புதுசாக ஒன்றும் கொடுக்க முடியாது. எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் ரூல்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் இட். ரொம்ப யோசிச்சேன் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கேன். திருப்பி ஒரு செல்ட் அடிச்சார் அவர். ஐயாவால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், அம்மாட்ட சொல்லி பாருங்களேன் அப்படின்னு கேட்டேன். உடனே நான் உடனே எனக்கு ஒரு வழி தெரிஞ்சது. உடனே பெட்ஷன் வச்சிருக்கியா நீ அப்படின்னா, ரெடியாக வச்சிருக்காரு அவர் பெட்ஷனை. உடனே எடுத்து நீட்டிட்டாரு. சரி போ, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டேன். சொல்லிட்டு போ அப்படின்ட்டேன். நான் வந்து 3 நாள் 4 நாள் கழிச்சு ஒரு மீட்டிங் ஆஃபீஸில் போயிட்டு இருக்கும்போது, எனிதிங் எல்ஸ் மிஸ்டர் அலெக்சாண்டர் அப்படின்னு கேட்டாங்க. ஐ காட் அ ரிக்வெஸ்ட் டு மேக் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பூரா சொல்லிட்டேன். சொல்லிட்டு கடைசியில் நான் அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தேன். உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. உடனே கேட்குறேன், அம்மாட்ட கொடுங்க, அவங்க பார்த்து கொடு. வாட் ஷுட் ஐ டூ டு ஹெல்ப் யூ அப்படின்னு டக்குன்ட்டு. உடனே எனக்கு ஸ்பெஷலாக பவர் கொடுக்கணும் இந்த கேஸுக்கு அப்படின்ட்டு 5 நிமிஷம் ஆர்டர்ஸ் இஷ்யூட் அண்ட் பணம் சாங்ஷன் ஆயிடுச்சு. 2 டேஸ் கழிச்சு போலீஸ்காரர் வந்தார், அம்மாட்ட கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் கொடுக்க மாட்டேன் கையில், இட்ஸ் ஹர் கிஃப்ட், அவர்கிட்ட கொடுத்த கிஃப்ட்டு, நீ போய் அங்கே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடலாம்.
போகிறப்ப சொல்லிட்டு போனேன். அங்கே போயிட்டு திருப்பி என் பொண்ணுக்கு டாக்டர் படிப்பு வேணும், அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இருக்கக்கூடாது, செய்வாங்க எல்லாம். அதனால் செய்யக்கூடாது, நேராக இப்படி போயிடும், வாங்கணும், திரும்பி வந்துவிட்டோம். கொடுக்கும்போது அம்மா சொன்னது தான் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த பாருங்கள், உங்கள் டிஜிபி உங்களுக்காக இந்த காலை கொடுக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நான் அரசாங்கத்திலேருந்து கொடுத்துருக்கேன் இந்த படத்தை. இதை உபயோகித்து பொதுமக்களுக்கு நல்ல காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இது அந்த ஸ்டேட்மெண்ட் ஷி மேட். சொன்ன உடனே ஐ செட் சல்யூட், ரைட் அபவுட் டர்ன், வெளியே போ அப்படின்னு சொல்லி போச்சு, கூட்டிட்டு போயிட்டேன். இது 3 இன்சிடென்ட்டும் என் மனசில் எப்பவுமே அவங்களை பற்றி நினைக்கும் போது எவ்வளோ பெரிய காரியம் சிம்பிளாக பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். தயையும் கொடையும் பிறவி குணம்னு சொல்லுவாங்க. அது அவங்க செஞ்சாங்க. அது தொடர்ந்து பேசலாம் சார். நரசிம்மன் சார். மற்றவர்களை சந்திக்கும் போது அவர் ஒரு ரிஜிடாக, ஒரு மெஜஸ்டிக்காக தங்களை ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. பட் வென் ஐ கம் ஷி யூஸ் டு ரிலாக்ஸ். ஏதோ தம்பி வரா மாதிரி, ரொம்ப ஃப்ரெண்டு வர மாதிரி தான் இருப்பாங்க. கேஷுவலாக நடமாடிக்கிட்டே பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு 21 மே 2008 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து திடீர்னு கேட்டாங்க, உனக்கு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் சாலிட்டரி ரீப்பர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஸ்கூலில் படித்தம்மா, இப்போ நானும் ஸ்கூலில் தான் படித்தேன் சொல்லிட்டு 3 ஸ்டான்ஸாவையும் சொன்னாங்க, லைனாக சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்க. நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் படிச்சிருக்கியா அப்படின்னு. ஸ்கூலில் படிச்சிருக்கேன் மேம். அது முதல் 4 லைன் தான் அந்த போயம். அது ஒரு பெரிய போயம். ஜோவானான்னு எழுதினாங்க. அது ஏன் எழுதினா தெரியுமா? அவள் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தா, வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்துட்டே போயிட்டு இருந்தாள். வழி தாவிரி போச்சு. திரும்பி அவள் ஊருக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பாட்டோட முதல் 4 லைன் தான் நம்ம நர்சரி ரைமாக படிக்கிறோம். ஆனால் அது ஒரு பெரிய போயம். அப்படி இந்த மாதிரி ட்ரெஷர் ட்ரவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஜாலியாக ஜோக் அடித்து பேசுவாங்க. நாங்கள் பேசாத விஷயம் கிடையாது. அரசியல், சினிமா, ஆன்மீகம், நகைச்சுவை எல்லாம் பேசுவோம் கேஷுவலாக. ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, டென்ஷனை குறைக்கிற ஒரு இதுதான், ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசுறது. நானும் அவங்க கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல, அவங்களும் என்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் கேஷுவல் இன்ட்ராக்ஷன். ஆனால் நாங்கள் சிரிக்கிறதெல்லாம் வெளியில் கேட்குமா. ஏன்னா ஒரு வாட்டி சொன்னாங்க, ரொம்ப சிரிக்காத, என் மேலே இருக்க பயம் போயிடும். அந்த மாதிரி ஒரு குழந்தை லைக் வாட் டு சே ஜாக் ஃப்ரூட். வெளியில் வந்து அதுதான் அவங்க செக்யூரிட்டி. அந்த போச்சர், அந்த ரிஜிடிட்டி, அந்த முறைப்பு, அதுதான் அவங்களுக்கு செக்யூரிட்டி. இன்சைட் ஷி வாஸ் ஆல் அலோன். அதனால் அது ஒரு வெப்பனை யூஸ் பண்ணாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஜாக் ஃப்ரூட் தான். ஜாலியாக பேசுவாங்க. நிச்சயமா சார். எனக்கு அது பயமே வரல. அதோட ஒவ்வொரு சுளைகளையும் நாங்கள் அடுத்த செஷன்ல எனக்கு வந்து பயமே இல்லை. அதுவே அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாரும் இப்படிலாம் பேசுவாங்க. நான் கேஷுவலாக பேசுவேன். ஒரு வாட்டி என் செல்ஃபோன் அடிச்சது, அவங்க கிட்ட பேசிய சாரி மேம் அப்படின்னு. நோ யூ கேரி ஆன் அப்படின்னு. ஏன்னா இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக இருக்க, நான் என்ன சொல்லணும்னா ஏதாவது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினச்சிட போகிறாங்களே பயம் எனக்கு. உன் மேலே சந்தேகம் இருந்தால் நான் உள்ளே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் 2 எழுத்தாளர்கள் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகி நம்ம க்ளோஸ் அப்படி இப்படிலாம் சொல்லி, அவங்க சொல்லாத விஷயம்லாம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ நான் ஒரு எழுத்தாளர், ஒரு பெரிய அவங்களுக்கு ஹிந்து வந்து அவங்களுக்கு ரைவல் பத்திரிக்கை. அவங்களுக்கு கூட எப்போவுமே ஹிந்து அவங்களும் ரொம்ப ஒரு புரிதல் இல்லை. ஸோ நான் ஹிந்துவில் ஒரு நியூஸ் எடிட்டராக இருக்கேன். என்னை உள்ளே விடக்கூடாது நியாயமாக. ஆனால் அவங்க என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது, விட்டாங்க. 2வது வந்து ஒரு தடவை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் கொஞ்சம். ஹிந்துவில் வந்து ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. அவங்க வந்து எம்ஜிஆரோட பழகச்சு, அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தபோது தினமும் ஆற்காடு தெருவில் இருக்கிற எம்ஜிஆர் நினைவு 2015 ஆமாம், அங்கே போய் லஞ்ச் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் எம்ஜிஆர் என்ன பண்ணார், தனக்கு கேரியர் ராமாவரத்துலேயே வந்து அந்த பிரியாணி எடுத்து மேடம் இலையில் போட்டாங்க. அவங்க நாசுக்காக அதை ஒரு இது சாப்பிட்டுட்டு விட்டுட்டாங்க. ஆனால் நக்கீரன் அதை வந்து பெருசாக பிரியாணி சாப்பிட்டா மாமி அப்படின்னு எழுதிட்டாங்க. அதை ஹிந்து என்ன பண்ணி கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை வச்சு பேஜ் 1 பாட்டமில் போட்டுடுச்சு. இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. ஐ ஹேட் அ கால், நீங்கள் வீட்டுக்கு போச்சு வாங்க அப்படின்னு. சரி நான் வந்தேன். நேராக அந்த விஷயம் பேசலை, மீதி எல்லாம் பேசுகிறாங்க. எப்படி இருக்காங்க, அப்பா நல்லா இருக்காரா, எல்லாம் பேசிட்டு இன்னும் 2-3 ஜோக்ஸ்லாம் பேசிட்டு சடனாக கேட்டாங்க, ஹேஸ் ஹிந்து டிஸ்பேண்டட் இட்ஸ் நியூஸ் பியூரோ அண்ட் இட்ஸ் அவுட் சோர்சிங் நியூஸ் ஃப்ரம் நக்கீரன் அப்படின்னாங்க.
பை மேம் இட்ஸ் இட்ஸ் தேர் அப்படின்னேன். இல்லை, நக்கீரனில் என்னை பற்றி ஒன்று எழுதியிருந்தாங்க, ஏதோ நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு. அதை இது பெரிய லீட் நியூஸாக போட்டிருக்கீங்க பேஜ் 1 பாட்டமில். ஐ ஐ பிலீவ் ஈவன் ராம் கூட ஒரு மாமா தான். அவர் வந்து சைனாலாம் போகிறாரு. டிஃபன் பாக்ஸில் வந்து வத்த குழம்பு சாதம், சுட்டாப்பெலாம், அப்புறம் மாவிடு தயிர் சாதம் எடுத்துன்னு போவாரா? அது மெனுவே நீங்கள் போடலாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே வெலத்து போயிட்டேன். அவ்வளோதான். அந்த ஒரு நிமிஷம் அப்படி பேசிட்டு அப்புறம் வேற டாபிக் போயிட்டேன். நண்பராயிட்டேன். நீ ஹிந்துன்றதால கேட்குறேன், பிகாஸ் யூ ஆர் த நியூஸ் எடிட்டர். ஸோ நீ இதுக்கு யூ ஆர் ஈக்குவலி டு பி பிளேம் அப்படின்னு என்னை திட்டிட்டு அப்புறம் கேஷுவலாக மற்ற ஜோக்ஸ்லாம் பேசாது. அதாவது அந்த டைமில் ஆட்ஸ்லாம் கூட நிறுத்திருக்காங்க. ஆனால் நான் வந்து மேம் கைண்ட்லி ரீஸ்டோரிக் மேம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது ஒரு அந்த வெஞ்சன்ஸ் கிடையாது. இப்போ எல்லாரும் எழுதுறாங்களே அவங்க மனசு ஃபுல்லாக வெஞ்சன்ஸ்னு கிடையவே கிடையாது. உள்ள ஸோ ஸ்வீட். ஆனால் எதுக்காக அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணாங்கன்னா, ஒரு தனி பெண் தங்க வீட்லேயே தனக்கு எப்படி செக்யூரிட்டின்னு தெரியாத ஒரு லெவலில் அப்படி தான் இருக்க முடியும். நிச்சயம் சார். நம்ம தொடர்ந்து எடுத்து மைத்ரேயன் சார், ஒரு இனிமையான நினைவு அல்லது மகத்தான நினைவு. பொலிட்டிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவலில், நேஷனல் லெவலில் வந்து நிறைய மெமரபிள் இன்சிடென்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் பர்சனல் லெவலில் 2 இன்சிடென்ட் என்னால் சொல்ல முடியும். சொல்லுங்கள் சார். ஒன்று வந்து நான் ஏடிஎம்கேல சேர்ந்த பிறகு ஜூலை 5th 2000 அம்மா என்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு, மைத்ரேயன், ஐ எம் திங்கிங் ஆஃப் ஃபீல்டிங் யூ இன் மயிலாப்பூர் நெக்ஸ்ட் இயர். ஐ காண்ட் அஃபிஷியலி அனௌன்ஸ் இட், ஸோ யூ ஸ்டார்ட் த ஒர்க் அன்அஃபிஷியலின்னாங்க. தேர்தலுக்கு 10 மாதம் முன்னாடியே கூப்பிட்டு இந்த தொகுதியில் தான் அவனை நிற்க வைக்க போகிறேன்னு அம்மா நார்மலாக அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அதே அதை ஃபாலோ அப்பில் நீங்கள் பார்க்கச்சு அதே வருஷம் செப்டம்பர் 21st 2000 என்னுடைய பிறந்த நாள். அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க இஃப்னு சொல்லலை, வென் அவர் கவர்மெண்ட் கம்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஐ எம் கோயிங் டு மேக் யூ த ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. எப்போது? செப்டம்பர் 2000, அகெயின் 8 months பிஃபோர் தி எலெக்ஷன். ஷி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் ஆஃப் கமிங் பேக் டு பவர். இஃப்னு சொல்லலை அவங்க, வென் அவர் கவர்மெண்ட் கம்ஸ் நெக்ஸ்ட் இயர்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் என் தலைவிதி அந்த எலெக்ஷனில் நான் வெற்றி வாய்ப்பு இழந்தேன். அதனால் பல விதமான இதில் மாறி போயிடுது. இது ஒன்று, இது ஒரு இன்சிடெண்ட்டு. ரெண்டாவது, அம்மாவுக்கு எப்பவுமே தோல்வியை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அம்மா டைஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 2001 நான் தேர்தலில் தோற்று போனது அவங்க வந்து ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆச்சுன்னா நார்மலாக சில மாதங்கள் பார்க்கக்கூட மாட்டாங்க அம்மா. அப்போ வந்து 2001 பதவி ஏற்றுட்டாங்க. அதுக்கப்புறமா பிரச்சனைகள் வந்தது, பதவி விலகினாங்க. அப்புறமா அம்மா ஹைதராபாத் போயிட்டாங்க ஒரு 2-3 மாதத்துக்கு. டிசம்பர் 15 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கு உடனே ஒரு இரங்கல் செய்தியை அனுப்பிச்சி விட்டாங்க. அது மகாலிங்கமே வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு எல்லார்ட்டையும் படிக்க சொன்னாருங்க. அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க, படிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் காரியங்கள் 12 நாள் நடக்கிறது. 12வது நாள் காரியம் நடக்கச்சு. திடீர்னு வந்து எனக்கு ஏதோ ஃபோன் வருது. பட் நான் காரியம் பண்ணிட்டுருக்கேன், அதனால எடுக்கலை. சிஸ்டர்ஸ் அங்கேருந்து எனக்கு கையை காமிக்கிறாங்க இப்படின்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து அம்மா வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க ஹைதராபாத்லேருந்து. ஏன்னா அப்போல்லாம் வந்து உங்கள் கொடநாடு கிடையாது, சிறுதாவூர்லாம் கிடையாது. அப்போ ஹைதராபாத் தான் 2001. ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க. பாரிஸ் கார்னரில் இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கேஸு அப்பியர் ஆகிறதுக்காக வராங்க. வந்து அப்பியர் ஆகிட்டு அப்படியே திருப்பி ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து மூப்பனார் இறந்து போன நேரம். அவருடைய அந்த ராஜ்யசபா சீட்டு வேக்கண்டாக இருந்து பை எலெக்ஷன் நடக்கணும். அதுக்கு அன்றைக்கோ அதுக்கு முதல் நாளோ தான் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். வாசன் வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். ஏன்னா மூப்பனாருடைய சீட்டு, அவருடைய பையன் கூட்டணியில் வேறு இருக்கார், அதனால் அவருக்கு கிடைக்கணும். பரவலாகவே எல்லாருமே எதிர்பார்த்தது. அம்மா வந்து இறங்கினாங்க. அந்த கோர்ட்லேருந்து இறங்கி வரைச்சே ப்ரெஸ் எல்லாரும் அவங்களை பார்த்து கேட்குறாங்க, ஹூ இஸ் யுவர் கேண்டிடேட் ஃபார் த ராஜ்யசபா பை எலெக்ஷன்னு. மைத்ரேயன் இஸ் மை கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. என்கிட்ட பேசக்கூட இல்லை. நான் காரியம் பண்ணிட்டு எனக்கு அம்மா கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுடைய காரியம் பண்ணிச்சு இந்த அம்மா எனக்கு கொடுத்த ஒரு மறக்க முடியாத நினைவுன்ட்டு தான் நான் அதை சொல்லுவேன். நிச்சயம். இவ்வளவு நேரமும் இவங்க ஒரு ஆழமான நினைவுகளை, பசுமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி.